இந்த 2026ல யாரெல்லாம் இவங்கள மாதிரி குறை சொல்லிக்கிட்டே இருப்பாங்க? குறை சொல்லும் ராசிகள். அதாவது சொல்லுவாங்க, குற்றம் குறை கண்டுபிடிச்சே சம்பாரிச்சுறாங்க, பேர் வாங்குறாங்க அப்படிங்கிற மாதிரி இந்த வருஷம் 2026ல் நிறைய குறை சொல்கிறது. இப்போ இந்த குறை சொல்கிறது எப்படின்னா, மாமியார் மருமகளை குறை சொல்கிறது ஒரு ஃபேமஸாக பேசுவோம். அது இந்த சந்திரன் சுக்கிரன் காம்பினேஷன்லாம் நிறைய குறை சொல்லுவாங்க. நான் இப்படி இருந்தேன், நான் அப்படி இருந்தேன், நான் சமைக்கிறது தான் நல்லா இருக்கும், என் பையன் சொல்லுவான் அப்படின்ட்டு வீட்டில் வந்து சண்டையை மூட்டி விட்ருவாங்கன்னு வச்சுங்களேன். அதனால் இந்த மருமகள் மாமியார் சண்டைங்கிறது அதிகமாக வரும். இருப்பினும் நம்ம வந்து மேசத்தை வந்து சொல்லலாம் இந்த வருஷம். ஏன்னா இவங்க வந்து குறை சொல்கிறதுக்கு வந்து 2ஆம் இட சுக்கிரன் வந்து எப்படின்னா, இது இப்படி தான் பெண்களை வந்து புறம் பேசிக்கிட்டே இருக்கிறது. அவள் இப்படி, அக்கம் பக்கம் வந்து இவங்க அப்படி செஞ்சாங்க, இவங்க இப்படி செஞ்ச, உனக்கு தெரியுமாடி அப்படின்ட்டு இப்படி காலேஜ் படிக்கிற ஸ்டூடெண்ட்லேருந்து எப்படியா இருந்தாலும் இவங்களுக்கு இந்த ஒரு இயல்பான குணம் வரும். இந்த வருஷம் கொஞ்சம் அடக்கி வாசிங்க. தேவையில்லாமல் வம்பு வழக்கு சண்டையில் போய் மாட்டிக்கிட்டு அப்படி சொன்னாலும் நீங்களே அப்புறம் வந்து வாயை கொடுத்து வம்பில் மாட்டிக்குவீங்க. அடுத்தது பார்த்திங்கன்னா கன்னி. அழுது அப்படியே சோகமாக முகத்தை வச்சுக்குவாங்க. இவங்க சொல்கிறது தான் அத்தனையும் உண்மையா அப்படின்ட்டு, ஆனால் அத்தனை குறை பேசுவாங்க உட்காந்துக்கிட்டு. அது இந்த வயசானவங்க உட்காந்துட்டு இந்த பாக்கு வெத்தலையெல்லாம் வச்சு கொட்டிக்கிட்டே சொல்லுவாங்க. எப்படின்னா அந்த 10 வயசில் ஆரம்பித்து இப்போ 70-80 வயசு வரையும் நடந்த கதை எல்லாமே உட்காந்து அவங்க குறை, இவங்க குறை, என் புருஷன் இப்படி செஞ்சார் அப்படி செஞ்சாருன்ட்டு அத்தனை விஷயமும் ஒரு வாய்விடாமல் அப்படியே கடகடன்னு சொல்லி அத்தனையும் வந்து கதை கட்டி விடுற அளவுக்கு குறை சொல்லுவாங்க. இவங்ககிட்டலாம் நல்ல பேர் வாங்கிறது கஷ்டம். இருப்பினும் இந்த வருஷம் நீங்கள் கணவன் மனைவியாக இருக்கட்டும், அல்லது வந்து மாமியார் மருமக சண்டையாக இருக்கட்டும், ரொம்ப குறை பேசாமல் குறைச்சிக்குங்க. அடுத்த விருச்சிகம். அண்ணன் தம்பி குறை, சித்தப்பா பெரியப்பா, இந்த மாதிரி பங்காளி சண்டை எதாக இருந்தாலும் வந்து மனசுக்குள்ளே வச்சு வஞ்சம் வச்சுக்கிட்டு இப்படி தான் இவங்கங்கிறத கரெக்டான இடத்துக்கு வந்து கோத்து விட்டு குறை சொல்லிடுவாங்க. அவங்க செஞ்சதை மறைச்சு அப்படியா அப்படின்னு போயிட்டு கரெக்டான அந்த வியூ நேரம்பாங்க, அந்த இடத்துல வந்து போட்டு உடைப்பாங்க. இப்படி தான் இவன் செஞ்சான் அப்படிங்கிற மாதிரி மறைச்சி வச்சு வந்து பழி வாங்குற மாதிரி அந்த குறையை வந்து சுட்டி காட்டி செய்கிறது. கணவன் மனைவியாக இருக்குன்னு வச்சுக்க, தொட்டக்குறை ஒட்டக்குறைன்னு எந்த எடுத்தாலும் சொல்லுவாங்களா, பிடிக்காத மருமக தொட்டா குறைங்கிற மாதிரி தொட்டதுக்கெல்லாம் குறை சொல்லி பேசக்கூடிய குணம் இயற்கையிலே இருக்கும். ஆனால் இந்த வருஷம் பார்த்திங்கன்னா, இப்போ இந்த சினிமா மீடியாவில் இருக்கிற படத்தையோ அல்லது இவங்க கிரிக்கெட் மேட்ச்சில் விளையாடுறவங்க இவங்க அப்படி விட்டுட்டாங்க, இவங்க ஒன்று தேவையில்லாத குறை பேசிக்கிட்டு உட்காந்துருக்கக்கூடிய குணங்கள் வளரும். இந்த வருஷம் வந்து வரும். இப்படி குறை பேசுகிறது வந்து நமக்கான நிறைவான குணங்கள் கிடையாது. எல்லாருமே குறைச்சிக்கணும். ஸோ ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்காக சோஷியல் மீடியாவில் ரொம்பவே ஃபேமஸாக இருக்கக்கூடிய இன்ஃப்ளூயன்சர்ஸ் கூட கம்பேர் பண்ணி இந்த 2026ஆம் ஆண்டில் எந்தெந்த ராசிக்காரங்க இவங்க மாதிரி இருப்பாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோம். ஸோ தொடர்ந்து நம்ம சேனலில் சுவாரஸ்யமாக நிறைய விஷயங்கள் வந்து வரப்போகுது. ஸோ அதெல்லாம் பார்க்க நம்ம அஸ்ட்ரோ தமிழா சேனலை ஃபாலோ பண்ணிக்கோங்க.